அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரு புற்றுவை இடிக்கச் சென்றவர்கள் மர்மமான முறையில் மரணம் அடைந்து விட்டார்கள். ஆம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜேசிபிகள் எடுத்துச் சென்று இந்த புத்து இடிக்கச் சென்று உத்தரவிடுகிறார்கள். ஆனால் அந்த ஜேசிபி அங்கே சென்றவுடன் ஓடவில்லை. அதன் பின்பு இன்னொரு ஜேசிபி வருகிறது, அந்த ஜேசிபியும் ஓடவில்லை. இன்னொரு ஜேசிபி வெளிநாட்டிலிருந்து வெளியூரிலிருந்து வர வைக்கிறார்கள். அந்த ஜேசிபி சென்றவுடன் அங்கேயே அந்த டிரைவர் மூக்கு வாயில் ரத்தம் இறந்து விடுவார். இதுதான் அங்கே நடந்த முதல் சம்பவம். இதை பார்த்து பீதி அடைந்த மக்கள் அந்த புத்து அருகில் செல்ல பயப்படுகிறார்கள். அதன் பின்பு சில உள்ளூர் நிர்வாகிகளை வைத்து கடப்பாரை கொண்டு வந்து இந்த புத்துவை அகற்றச் சொல்லி உத்தரவிடுகிறார்கள். யார் அந்த உத்தரவை போட்டார்கள்? வேறு யாரும் இல்லை, நமது L&T நிர்வாகம்தான். ஏனென்றால் தங்க நாற்கார சாலைகள் அமைப்பதுதான் அரசிடம் அவர்களை வாங்கிய அனுமதியாகும். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளிலும் தங்க நாற்கார சாலைகள் அமைக்க வேண்டும் என்பது இவர்களது ஒப்பந்தமாகும். அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸு, மல்டி காம்ப்ளெக்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு என வீடு, தோட்டம் தவிர எதுவாக இருந்தாலும் சரி அனைத்தையும் இடித்து தள்ளி தரமட்டமாகி ரோடு போட்டு சாதித்து காட்டியது தான் L&T நிறுவனமாகும். ஆனால் அந்த நிறுவனம் 10 ஆண்டுகள் போராடும் கூட இந்த அம்மனை ஒரே ஒரு அடி கூட அவர்களால் தள்ளி வைக்கவும் முடியவில்லை. அதை எடுக்கவும் முடியாமல் கடைசியில் தோத்து போன சம்பவம் இங்கே தான் நடந்தது. ஆம், இந்தியாவிலே இப்படி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்கவில்லை. ஒரு 5 அடி உயரம் 5 அடி அகலம் உள்ள இந்த புத்துவை ஒன்றும் செய்ய முடியாமல், அதை சாலையும் அமைக்க முடியாமல், அந்த இணைப்பு அந்த ரோடை ஃபினிஷிங் செய்ய முடியாமல் 10 ஆண்டுகள் போராடி வேறு வழி இல்லாமல் பாலம் அமைத்த ஒரு சம்பவம் இங்கே தான் நடந்திருக்கிறது. இந்த அம்மனை இடிக்கச் செல்வது, அதை அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவு போட்டது L&T நிர்வாகமாகும். இப்படி ஒவ்வொருவராக அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு முறையும் தோற்று போய்த்தான் வருகிறார்கள். முதலில் ஜேசிபி அனுப்புகிறார்கள், ஜேசிபி ஓடவில்லை. அங்கே மர்மமான முறையில் சிலர் இறந்து விடுகிறார்கள். பின்பு ஜேசிபி ஓட்டுவதற்கு யாரும் வருவதில்லை. அதன் பின்பு சில உள்ளூர் நிர்வாகிகளை கடப்பாரை கொடுத்து அனுப்புகிறார்கள். அங்கே சென்றவர்கள் மர்மமான முறையில் ஏதோ ஒரு ரூபங்களில் இறக்க தொடங்குகிறார்கள். அதை கண்டும் அவர்களும் அங்கே வருவதற்கு அஞ்சு நடுங்கி விடுகிறார்கள். அதன் பின்பு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படி என்னதான் அந்த புத்தில் இருக்கும் என்று வெளிநாட்டிலிருந்து ஒரு பூமிக்கு அடியில் உள்ள பொருளை ஆராய்ச்சி செய்யும் ஒரு அதிநவீன கேமராவை கொண்டு வர சொல்கிறார்கள். அந்த அதிநவீன கேமராவை அந்த புத்துக்குள் இறக்கி அவர் பார்க்கிறார். புத்துக்குள் கேமரா விட்டு பல விபரீதங்களை சந்திக்கிறார். அவர் ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறார் தனது அறிக்கையை. இந்த புற்றை கை வைத்தால் இங்கு யாருமே இருக்க மாட்டார்கள், அவ்வளோ சக்தியும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது என்று ஒற்றை வரியில் தனது அறிக்கையை சமர்ப்பித்து போய்விட்டார். ஆனால் அந்த புத்துக்குள் கேமரா விட சொன்ன L&T அதிகாரி என்னன்னா தெரியுமா? அவரது மனைவி டேஷ். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. அவரது மனைவி நிறைமாத கர்ப்பிணி ஆவார். அது என்ன ஆனார் என்பதை நாம் சொன்னால் பாவம் என்பதால் சொல்லவில்லை. இப்படி பல அதிசயங்கள் அந்த அம்மனை எடுப்பதற்காகவோ அந்த புத்து இடிப்பதற்காகவோ எவ்வளோ முயற்சி செய்தும் 10 ஆண்டுகள், 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் இல்லை, 10 வருடங்கள் முயற்சி செய்து ஒரு நூல் கூட ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக விட்டுவிடுகிறது L&T நிர்வாகம். இந்த நிலையில் அந்த புத்து இடிக்கச் செல்லும் போது நடக்கும் ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அமானுஷங்களை கண்டு உள்ளூர் மக்கள் ஒரு பக்கம் பக்தி பரவசத்தில் அம்மனை வழிபட தொடங்குகிறார்கள். இன்னொரு பக்கம் L&T நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அவமானம். இந்தியா முழுவதும் நம்ம அனைத்து தேவாலயங்கள், சர்ச்சு, மசூதி அனைத்தையுமே தூக்கிவிட்டோம், இது ஒரு கோவில் நமக்கு ஒரு பெரிய தூக்க முடியாதா என்று அவர்கள் கோபத்தின் உச்சத்திற்கும் அவமானத்தின் உச்சத்திற்கு சென்று விடுவார்கள். அதன் பின்பு இடித்து தள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இது ஒரு பரம் இருக்க, உள்ளூர் மக்கள் அம்மனின் சக்தியை கண்டு மிரண்டு போய் இவர்கள் ஒரு பக்கம் வழிபட, L&T நிர்வாகம் இந்த புத்து எடுத்து தீர வேண்டும் என்று இவர்கள் ஒரு பக்கம் முடிவெடுக்க, இதற்கு மத்தியில் மாவட்ட நிர்வாகம் ஒரு பக்கம் இதில் என்னத்தான் இருக்கிறது என்பது ஆராய்வது இன்னொரு பக்கம் என இந்த கோவிலை பற்றிய ஒரு பெரும் செய்தி, பெரும் ஒரு அதிசயங்கள், அமானுஷங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருப்பதை கண்டு மக்கள் ஆரோக்கியோடு பயபக்தியுடன் தினமும் பார்ப்பார்கள். இப்படி இருக்கும்போது இரவோடு இரவாக மோகன்ராஜ் தலைமையில் இந்த கோவிலை கட்டி முடித்து விட்டார்கள். இந்த நிலையில் என்னதான் இதை செய்வது, எப்படித்தான் இந்த கோவிலை அகற்றுவது? இதை அகற்றினால்தான் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கான வழித்தடங்கள் முழுமையடையும். இது இணைக்காவிட்டால் அந்த ரோடு போடும் வேலை முழுமையாக முடியவில்லை என்றால் சென்னை பெங்களூர் இணைப்பு சாலை சாத்தியமே இல்லை.
அப்போது பெங்களூரும் சென்னையும் இன்று ஹைவே என்று சொல்கிறோம். அந்த ஹைவே சாலை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இவர்களின் தரப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படி எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். உள்ளூர்கார வர வைக்கிறார்கள், வெளியூர்கார வர வைக்கிறார்கள். இந்த புத்து இடிக்க அவர்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செய்துவிட்டு கடைசியில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த அம்மனை நெருங்கவே முடியவில்லை. அதன் பின்பு 10 வருடம் போராடி கடைசியில் அந்த அம்மனை கையெடுத்து கும்பிட்டு விட்டு அம்மனுக்கு மேலே பாலம் அமைத்து போய்விட்டார்கள். இந்த கோவில் தான் நாம் இன்று பக்தியோடு அழைப்பது புத்து கோவிலாகும். இது வாணியம்பாடி, அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்டில் வாணியம்பாடிக்கு அருகில் புத்து கோவில். இந்த ஊரின் பெயரே புத்து கோவில் தான் ஆகும். அம்மன் பெயரும் புத்து மாரியம்மன் ஆவார். புத்து கோவில் புத்து மாரியம்மன் என்று நீங்கள் கூகுள் டைப் செய்தால் இந்த அம்மனின் முகவரி ஜிபிஎஸ் லிங்க்கு உங்களுக்கு வந்துவிடும். அதை வைத்து நீங்கள் நேரடியாக அந்த அம்மனை போய் தரிசனம் செய்யலாம். இந்த அம்மனிடம் ஒரு முறை சென்று வாழ்க்கையில் நமது கஷ்டத்தை கண்ணீரோடு வேண்டிக் கொண்டால் நமது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இந்த அம்மனின் சக்தி இந்த கலியுகத்தில் ஈடு இணை இல்லாது. யாரோ நமக்கு எதோ சொல்லியிருப்பார்கள், நம்ம கேட்டிருப்போம், கண் கூட நம்ம எதையும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த அம்மனின் சக்தியை கண் கூட இன்றும் கூட அந்த கிராம மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை உணர்வுபூர்வமாக நாங்களே எங்களது யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் அனுபவித்து நாங்களே இந்த அம்மனை வணங்கி பல அதிசயங்கள், பல அமானுஷ்யங்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வீடியோ வெளியிடுகிறோம். ஆம், அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனாக நிச்சயமாக சென்று வழிபடுங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை அம்மன் தூள் தூள் ஆக்குவார் என்பது சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட இந்தியா முழுவதும் அனைத்து பில்டிங்களுக்கு சிம்ம சொப்பனமாக எல்என்டி நிறுவனத்திற்கு இந்த அம்மன் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்றால் சாதாரண அம்மனா? உலகத்திலே மிக சக்தி படைத்த அம்மனாகவே இதை பார்க்கிறார்கள். சென்று வழிபடுங்கள். அம்மனின் சக்தியை கண்டு ஆர்ப்பரிங்கள். இந்த அம்மனின் சக்தி இணை இல்லாத மிக சிறிய கோயில் அவ்வளோ சக்தியில் உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ஆம், அவ்வளோ சக்தியாக இருக்கும். சென்று வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிதானமாக இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். எல்லா நாளும் கோவில் திறந்திருக்கிறது. இந்த கோவில் என்று இது அரசு தற்போது அரசு இதற்கு கையகப்படுத்தியிருக்கிறது. தினமும் மதிய நேரத்தில் 50 பேருக்கு அன்னதானம் செய்யப்படுகிறது. நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு மேல் நின்று சாமி கும்பிடலாம். மிக ஒரு ரொம்ப நேரம் சாமி கும்பிடுவதற்கு ஆகாது. ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிடத்தில் சாமி கும்பிட்டு வந்து விடலாம். ஒன்றும் ரொம்ப கூட்டமாகவோ நேரமும் ஆகாது. வெள்ளிக்கிழமை நாளில் சற்று கூட்டமாக இருக்கும். மற்ற நாட்கள் எதுவும் பெருசாக கூட்டம் இருக்காது. அமாவாசை பௌர்ணமி நாட்கள் அதிகமான கூட்டமாக இருக்கும். மற்றபடி மற்ற நாட்கள்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிடத்துக்கு கும்பிடலாம். எப்போது சென்றாலும் அம்மனிடம் சென்று ஒரு கண்ணீர் மழக வேண்டி விட்டுட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் காரியம் வெற்றி அடைந்து விடும். நன்றி, வணக்கம். அம்மனை சென்று தரிசனங்கள். வாழ்த்துக்கள்.